இங்கே வந்து -16 இப்போ. அப்படியே கிளம்புவோம் தான் பிளான் பண்ணோம். இங்கே வண்டி பாருங்கள், டட்டாக் முட்டாக்குன்னு சவுண்ட் கேட்குது பாருங்க. 5 பேரும் சேர்ந்து ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹேரியரில் போகலாம் தான் இப்போதைக்கு பிளானு. சரிங்களா, நம்ம வண்டி இருந்தாலும் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வண்டி இங்கே தான் நிற்க போகுது இந்த ஹோட்டலில். ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலெலாம் செம்ம ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நமக்கு தான் கடைசியில் வந்து தலையில் விடியும். இந்த வண்டியில் புலாம் பார்த்தா இன்ஜின் செக் லைட் வருதுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் கீ அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. என்ன காத்து கிடக்கும். 2 பைஸ்குள்ள சண்டை, யார் முன்னாடி உட்காடுறது. ஏன்னா பிரேக் ஃபியூல் கம்மின்னு காமிச்சிருச்சு. ஸோ போன வீடியோவில் ஊற்றிருப்போம், அதுக்கே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஊற்றணும். அரே பாய் கூலன்றா டே யோய்ஸு. என்னங்க இது டாட்டா ஹேரியரு, என்னங்க வண்டி தயாரிக்கிறீங்க டாட்டா, என்னலே இது. இதாங்க லே, இந்த பள்ளத்தாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லே. நம்ம மேலே ஏறிட்டோம். மேலே பார்த்தா லே இவ்வளோதான், ஒரு சின்ன சிட்டி தான் வந்து இந்த லடாக்கே வந்து கேபிட்டல். பாய், ஹாய், சே ஹாய் டு கேமரா. ஐ டூ யூடியூப் vlogs பாய். எஸ், -6 போடுறேன் பாருங்க. செம ஒருத்துங்க. கடைசியாக நம்ம கர்துங்களா வந்துட்டோங்க. ஸோ லேலேருந்து எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. இங்கே வந்து -16 இப்போ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம லேலேருந்து இன்றைக்கி பேங்காங் போகிறோம். சரிங்களா, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ரோடெல்லாம் வந்து பந்த் பண்ணிட்டாங்க, போலீஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி அட்வைசரி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அட்வைசரி போடுறேன் பாருங்கள். நம்மளோட இனிஷியல் பிளான் படி பார்த்தீங்கன்னா, லேலேருந்து அப்பர் லே, அதாவது கர்துங்களா, ஹண்டரு, பிஸ்கித்து இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டனு பேங்காங் போயிட்டு உம்லிங்லா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறது. எப்படின்னா லேலேருந்து மணாலி ரூட். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 6. சரிங்களா, ஸோ நாளையிலேருந்து இந்த லே டு மணாலி ரோடு பந்த் பண்ணுறாங்க. இந்த லேலேருந்து மணாலி ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர், போகிறதுக்கு 10.5 மணி நேரம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு டஃப்பான ரோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சு. சரிங்களா, ஸ்னோ ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் வர்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அந்த கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துலையும் அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சு. பட் ஆனால் ஆர்மி மூமெண்ட்டுக்காக அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த லேலேருந்து மணாலி ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஆர்மி மூமெண்ட் கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்தளவுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அஃபிஷியலாக நாளையிலேருந்து பந்த். ஸோ நமக்கு இருந்தது நேற்றுப்படி நமக்கு இருந்தது 2 ஆப்ஷன். ஆப்ஷன் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்காங் போயிட்டு அப்பர் பார்ட் ஆஃப் லே, அதாவது வந்து கர்துங்களா இங்கெல்லாம் போயிட்டு திருப்பி கார்கில் ஸ்ரீநகர் வழியாக ரிட்டர்ன் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 6 இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் இந்த ரூட்டு. அதுவும் 7 to 1 உப்சின்னு ஒரு இடத்த கிராஸ் பண்ணணும். சரிங்களா, உப்சிங்கிறது லேலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரிங்களா, ஸோ காலையில் 7லேருந்து 1 மணிக்குள்ளே இந்த உப்சியை நீங்கள் கிராஸ் பண்ணி 10 மணி நேரத்துக்குள்ளே நம்ம மணாலி போகணும். இருட்டுறதுக்குள்ளே மணாலி கிட்லேயும் செம்மையாக வந்து ஸ்னோ இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரிஸ்க்கு. ஸோ நம்ம நேற்று நைட்டு இன்றைக்கி அதிகாலையில் 6 மணி வரைக்கும் என்ன பிளான்னா, லேலேருந்து மணாலி போகிறது தான். சரிங்களா, நம்ம லே போதும், எக்ஸ்ப்ளோர் பண்ண வரையும் போதும், அப்படியே கிளம்புவோம் தான் பிளான் பண்ணோம். இங்கே வண்டி பாருங்கள், டட்டாக் முட்டாக்குன்னு சவுண்ட் கேட்குது பாருங்க. அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் ஆக்சுவலாக என்ன, இப்போ காலைல 6 மணிக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ லேயில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் லேயும் கர்துங்களாவும் பேங்காங்கையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்ரீநகர் வழியாக போயிட்டோம்னா இந்த வின்டர் ரைடில் லேயை சுற்றி இருக்க ஏரியாவை பார்த்துடலாம்
சரிங்களா. உம்லிங்லாங்கிறது வந்து இப்போ போக வாய்ப்பு கூறுகளே கிடையாது சரிங்களா. அப்படி போனோம்னா உயிரே இருக்காது. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு பேங்காங் போகிறது, நாளைக்கு கர்துங்களா போகிறது, நாளான்னைக்கு சீனர் வழியா அவுட் ஆகிறது தான் ஜோசிலா பாஸ் வழியா. ஸோ இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 5 பேரும் சேர்ந்து ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹேரியரில் போகலாம் தான் இப்போதைக்கு பிளானு சரிங்களா. ரிஸ்கி தான், பட் ஹேரியரில் போகிறோம். நம்ம வண்டி இருந்தாலும் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வண்டி இங்கே தான் நிற்க போகுது இந்த ஹோட்டலில். ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலெலாம் செம்ம ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நமக்கு தான் கடைசியில் வந்து தலையில் விடியும். ஸோ அதனாலே இப்போது ஒரு கோல்ட் ஸ்டார்ட்டு, நைட்டு ஒரு கோல்ட் ஸ்டார்ட்டு, நாளைக்கு ஒரு கோல்ட் ஸ்டார்ட்டு. ஸோ இதான் வந்து வண்டி வந்து அந்த ஆயிலெல்லாம் ஃப்ரீஸில் பூரா எடுத்து விட்றது தான் நம்ம பிளானு. ஸோ இப்போ இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். अच्छा उठियो उठियो भाई आउट ऑफ रेंज. कितने बजे? 4 बजे 7 बजे दुकान जाएगा. இந்த வண்டியில் புலாம் பார்த்தா இன்ஜின் செக் லைட் வருதுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் கீ ஸ்டார்ட் பண்ணால் கீ அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. என்ன காத்து கிடக்கும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ வண்டி ஆஃப் பண்ணி போட்டாங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். இப்போ செக் லைட் வரல. இங்கேருந்து வந்து பேங்காங் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்ரு. ஸோ ஒரு 5 மணி நேரம் காமிக்கி, அப் அண்ட் டவுன் ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 400 கிலோமீட்ரு. ஸோ இன்றைக்கி போய்ட்டு தான் பிளானு. பார்ப்போம் இந்த வண்டி சோதனை பண்ணாமல் போயிட்டு தானே. டாட்டானாலே நமக்கு சோதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வால்புரா போனோம், டாட்டா சுமோவில், அது சோதனை. பட் அது வளைய வண்டி, இது 2 வருஷம் ஆன வண்டி. பட் இது ஏன் இந்த அளவுக்கு சோதிக்குன்னு தெரில, வாயெல்லாம் குளருது, செம்ம கூலிங்கு. ஏன்னாச்சு ஸ்டவ் வேணுமா? எதுக்கு எடுத்துக்கவா? கொண்டு போ. You take that one. Oh, it's too big. Yes, that Take. you can keep here na. It's already full. No, you can. You take that one luggage out. Oh. You take one luggage out. Just put it here. No. You can. Double. No, we can remove this one. Okay, remove it. Who's this one? Same like. Sorry. Just put it. Can take now. Right. Yeah. Yeah. Pan, PUBG pan. Yeah, PUBG fan. That's it. That's all. And what we will cook? No, actually we already have having bread and peanut butter. Oh, that's it. Okay. And we will boil some water and. Yes, drink. This one right. வாட்டர் தான் குடிக்க போகிறோம். Candy. Maggi வேணுமா உனக்கு? மேகி எடுத்து வைக்கணும்னா? Maggi you want na? If you want. We have Maggi. We have Maggi packet. If we can. Okay, take it. ஒரு எடுத்து வச்சுக்கிறோம். Take it. One. If it needed, then we will cook. But we know what? We can't cook because this much freezing. We can't stand over there. How we cook? We have stove. Oh. Keep it inside. Here itself. Back side. Everyone want to sit na? No, I'm putting from the front. Okay. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. அது பின்னாடி வச்சுரு, நான் வெளில உட்காந்துக்கு வேலைட்டி. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்ப வண்டி தான், கிளம்பும். இந்த 2 பைஸ்குள்ள சண்டை, யார் முன்னாடி உட்காடுறது. எஸ். ஸோ அவ்வளோதாங்க, லேலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வாய்தான் வண்டி ஓட்டுறாப்புல, டீசல் ஃபில் பண்ணியாச்சு. பின்னாடி 3 பேர். 5 minutes later. வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக.
பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபியூல் கம்மின்னு காமிச்சிருச்சு. ஸோ போன வீடியோவில் ஊற்றிருப்போம், அதுக்கே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஊற்றணும். அரே அரே பாய் கே கூலண்ட்ரா டே யோய்ஸ். சூப்பர் அப்ப. கூலண்ட் லீக் ஆகுது. கூலண்ட் வருதுங்க வண்டியிலேருந்து, பாருங்க பச்சை கலரில். That's why this showing. ஆமாம், செட்டு செட்டாக வடியுது. தெரியலையே. என்னங்க இது டாட்டா ஹேரியரு, என்னங்க வண்டி தயாரிக்கிறீங்க டாட்டா, என்னலே இது பிரேக் ஆயில் கம்மியாகுது இவன்றது சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமா இல்லை உங்கள் வண்டி மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமா? எங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்களா? யோய்ஸு கூலண்ட் சூடாக வருதுடா, கூலண்ட் சூடாக வருது, சூடாக தான் வருது, புகை போகுது பாரு. பிரேக் ஆயில் ஊற்றுனா கூலண்ட் ப்ராப்ளம், கூலண்டை ஊற்றுனா பிரேக் ஆயில் ப்ராப்ளம். தலைவன்ட்ட நம்ம வண்டியில் போவாங்கன்னா இந்த வண்டியில் போவோங்கிறாப்புல, இந்த வண்டியில் ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்படி ஊருப்பட்ட பிரச்சனையை வச்சுட்டு இந்த வண்டியில் போனவான்னு கேட்டால் நம்ம வண்டி நல்ல வண்டி வாங்க போவோம், நல்லா மைலேஜ் கொடுக்குங்கிறாப்புல. சரி இருங்க, அடுத்து தான் அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன இப்படி வடியுது? எங்கிட்ட இருந்து கூலண்ட் வடியுது? எதுவும் அடி விழுந்துச்சா டம்முன்னு வண்டி இன்ஜினில் கீழே ரேடியேட்டரில்? என்ன ஓவர்ஃபுல்லாக இருக்கா? என்ன கரும்புன்னே தெரியலையே இந்த வண்டியில். பாய் பிரேக் ப்ரெஸ், பிரேக் ப்ரெஸ், பம்பையா? என்ன பண்ண போதும் அந்த வண்டி. வண்டியோட இன்ஜின் வந்து ஹீட் ஆகவே இல்லை சரிங்களா, ஆனால் இங்கே கூலண்ட்டு வடியுது. இப்போ கூலண்ட்டு கீழே வடிஞ்சிச்சுன்னா, கூலண்ட் வந்து ஆக்சுவலாக கூலண்ட் வெளியில் உடஞ்சி வந்துச்சுன்னா நமக்கு வந்து வண்டியினோட வாய் ரோலாக அது பாருங்க, வண்டியோட இன்ஜினோட வண்டி இன்ஜின் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகணும், ஆனால் ஆகலை. கொஞ்சம் தள்ளி வந்து சம்ம பரப்பில் பார்த்தாலும் அங்கேயும் வடியுதுங்க. இந்த டாட்டானாலே பிரச்சனை தானா? என்ன வண்டி வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி வெளியில் வந்தால் என்ன தான் ஆகும்? சை 2000 years later. ஸோ பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் விட்றது தான். அதை வச்சு எங்கேயும் போக முடியாது, அது ஒரு உப்புக்களுக்கு ஆகாது. ஸோ வந்து இப்போ என்ன, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம், பாய்ஸை கூப்பிட்டுட்டு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. ஷூவை கழட்டிக்கிட்டு இருக்கேன், ஷூ போட்டால் நமக்கு வந்து வண்டி ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஷூ கழட்டியாச்சு. வாங்க டாடா ஷோரூம் போயிட்டு பாய்ஸை கூப்பிட்டு அப்படி கிளம்போம். டாடா ஷோரூம் வந்துட்டாங்க, மணி வந்து 11, அப்போ தான் இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்ஸ் இல்லை, ஸோ பார்ட்ஸ் இல்லைங்க, கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மணாலி ஹைவேல, லேட்டு மணாலி ஹைவேல வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. What solution? Done na? How? New parts ah? Or M-seal? M-seal. M-seal. By little side by. M-seal. Okay, okay. We will check it. Okay, now it's completely fine with everything. Okay, we will drop it through the hotel. We need to
give it some time to like, Let it be, okay. Then we will get the Scorpio and go to the Pangong. Katungla. It will take time by. Tomorrow morning we'll go to Katungla. But someone told me that today's weather is clear, so you can visit the Pangong easily. But what happened na 5 hours is there to Pangong. No. If there is some traffic and all this, there is a taxi service. He told me that it's easy to access now. We can come back here approximately 8:30. 8:30 is too long, no? Because my picture, 8:30 is here. no, that's why if we start by same like today, we can come back very 5 itself tomorrow. That's why we have to cross high altitude passes with that. So if you go Kardungla, 100 means only 2.5 hours there. That's it. Okay, we can go to the Khazungla today, then tomorrow we will. Yeah, Pangong. That's why I tell you. Then एक्सक्यूज मी सर गाड़ी इधर लगा के Yeah, आप yeah, विजिट we will. करेगा मैं गाड़ी इधर लगा थैंक यू सर थैंक यू सो मच Thank you. now it's time to go to Kotak. ஓகேங்க எம்சில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பிளான் வந்து பேங்காங் போகிறது இல்லை, கர்துங்குலா போகிறது, அப்பர் பார்ட் ஆஃப் லே. ஸோ அங்கே போவோம். More moments later. என்னடா ஹோட்டல் காமிக்கிற, ஷோரூம் காமிக்கிற, ஒர்க் ஷாப் காமிக்கிற அப்படின்ட்டு இருக்கா. ஆமாங்க, கடைசியில் ரூமுக்கு வந்தோம். நம்ம பாய்ஸ் வந்து மறுபடியும் ஷோரூம் போகிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் கர்துங்குலா போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கர்துங்குலா தான் போகிறோம். மணி வந்து 11:30 ஆச்சுங்க. ஸோ கர்துங்குலா போய்ட்டு நூப்ரா வேலி போகிற பிளான் பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு வரோம்னு. ஸோ கிளம்புவோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து நூப்ரா வேலி வந்து 123 கிலோமீட்டர், 3.5 மணி நேரம் காமிக்கி. பார்ப்போம், போவோம். போயிட்டு அப்படியே கருத்துங்களாம் முடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் முடிஞ்சு நாளைக்கு பேங்காங் போயிட்டு அப்படியே ரிட்டன் ஃபஸ்டீனர் வழியாக இறங்குவோம். ஏன்னா இந்த பக்கம் க்ளோஸ், அவ்வளோதான். இனிமேல் வந்து லே டு மணாலி ரோடு வந்து அடுத்து இந்த ஸ்னோ எல்லாம் இறங்கி நார்மல், அதாவது ஆடினதுக்கப்புறம் ஒரு மார்ச் வரையும் ஓப்பனே கிடையாது. ஸோ அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ லே சிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கன்ஜெஸ்டடான ஏரியாங்க. செம்ம குறுகலாக இருக்குது எல்லாமே. அது நிறையா கார் தான் அதிகம் இந்த பக்கம் பைக்ஸோட. ஏன்னா அந்த குளிர்னாலே அவங்க வந்து கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைக்கில் போனீங்கன்னா இதாக சொல்லிட்டு ஹீட்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போதைக்கு நூப்ரா வேலியில் வந்து சாண்ட் டியூன்ஸ் போட்டிருக்கோம் 100 தாண்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 129 கிலோமீட்டர், 3 மணி நேரம் 32 நிமிஷம் காமிக்கி. கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ நைட் ஸ்டே ஆப்ஷன் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. மேபி இங்கே வரமா இல்லை அங்கேயே ஸ்டே பண்ணுறோமான்னு போகிற போக்கில் போவோம், பார்ப்போம். இங்கே ஸ்டக் ஆகாத வரையும் நல்லது தான். பாருங்கள் எவ்வளோ குறுகிய பாருங்க. ஸோ இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்டிங்கில் வீடெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேஸு, ஹோட்டல்ஸு. நேற்று இங்கெல்லாம் வந்து ரூம் தேடினாங்க, சுத்தமாக கிடைக்கல, எல்லாமே க்ளோஸ். இப்போ வந்து இந்த வின்டர் சீசன் வந்து ஃபுல்லாமே க்ளோஸ். உங்களுக்கு வின்டர் வந்து இவங்க வந்து அந்தளவுக்கு வந்து ஆக்டிவே இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. டோட்டலாக எல்லாத்தையும் பந்த் பண்ணிட்டு அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது வந்து டவுனுக்கு போயிடுறாங்க, கீழே ஹில்ஸ்லேருந்து. இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கருத்துங்களா ரோடா, இவ்வளோ ஒரு குறுகிய ரோடு பாருங்கள். ஸோ சாப்பாடை பொறுத்தவரையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்மகிட்ட காசரி இருக்குது, ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாப்பாடுக்கு எதிர்பார்க்கவே நம்ம தேவையில்லை. சமைக்கணும் பிடித்தால் நம்ம சமைத்து விடலாம். இப்போதைக்கு நம்ம இருக்க ஒரே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் கிடைக்கணும் போகிற இடம் போகிறோம். மற்றபடி எந்த பயமும் இல்லை. இவங்க இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வின்டர் சீசனில் வந்து டே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வந்து கடை ஓப்பனிங்லேருந்து எல்லாமே 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. 7 அதிகம் 6:30க்கெலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதாங்க லே, இந்த பள்ளத்தாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லே. நம்ம மேலே ஏறிட்டோம். மேலே பார்த்தா லே இவ்வளோதான். ஒரு சின்ன சிட்டி தான் வந்து இந்த லடாக்கே வந்து கேபிட்டல். எப்படி இருக்கு பாருங்க பள்ளத்தாக்கில். மானஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு பாதி கொஞ்சம் லே இருக்குது. இதெல்லாம் ஹோட்டல்ஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டெவலப்பிங் லே. அந்த சைடெலாம் வந்து டிபிக்கல் லே, அதாவது வில்லேஜ் ஸ்டைல்லேருந்து ஆரம்பித்தது. இதெல்லாம் இப்போ டெவலப் பண்ண லே. ஸோ இந்த ரோடுமே வந்து ஃபுல்லாக வந்து பிஆர்ஓ கண்ட்ரோல் தாங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக. इधर पेट्रोल लेने जाएगा भैया. बाय इंग्लिश बाय तमिल नहीं. सी हिंदी नहीं. हाँ? हिंदी नहीं. ये पेट्रोल. पेट्रोल व्हाट? It's petrol pump. I will drop you. Yes. Okay, get. Thank you, bro. Thank you, sir. Okay. किधर का पेट्रोल पंप भाई? इधर ही है सर. Bye. Hi. Say hi to camera. I do YouTube vlogs. Bye. You are YouTuber. Yes. So how about the Kartungla road? It's very good or not? That's good. I think. You think you never visited? No, I never. You are from? I am from Ladakh. Okay, but you are Ladakh having means Leh or Leh, which Leh. part? But you are having Punjab vehicle. Huh? Punjab vehicle. Scooty here में था. Bye. We'll drop you there, okay? Okay, sir. Raja kota. Ini kalau tu. Stay. Sorry, maybe sorry the. Huh? Maybe. I see. Can't understand. English bye. English. Silva says we don't have problem. Petrol. So petrol bulb வந்துட்டது. இறக்கிட்டு போ. அந்த சைடு இறக்கிடு. Thank you, sir. Thank you. See you. Thank you, sir. Thank you. Have a safe journey. Thank you. Bye, sir. Bye. ஸோ பாய்ஸ் பெட்ரோல் வாங்கிட்டு போக போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கூட நூப்ரா வேலிங்கிறது வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்குன்னு பார்த்தேன். பட் இப்போ வந்து வெல்கம் டு நூப்ரா வேலின்னு வந்துருச்சுங்க. அதாவது வந்து அந்த லேலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இன்னும் வெல்கம் டு நூப்ரா வேலின்னு வந்துருச்சு. ஸோ அந்த நூப்ரா வேலி லிமிட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் போல். கருத்துங்களாவும் நூப்ரா வேலி கீழே தான் வருது போல். ஏன்னடா பனியை பாருங்கள். இப்போ தான் இங்கே வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடலாம் நம்பிக்கை இருக்குது. ஸ்டக் ஆக மாட்டோம்னு. வில் சி. ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நேபாள் வீடியோஸ் போட்டிருக்கேன். நேபாள் சீரிஸ் இருக்குது, மேகாலயா சீரிஸ் இருக்குது, கொல்கத்தா சீரிஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து நிறையா ஊர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வீடியோஸ் இருக்குது. காரில் அதாவது ரோட் ட்ரிப்லே ஃபுல்லாக ரோட் ட்ரிப்லே கவர் பண்ண மாதிரி பாருங்கள். ஆதரவு தாருங்க. ஸோ இப்போ ரோடு வந்து நல்லா இருக்குது. பட் 124 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரங்கிறனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நேற்று அரௌண்டு 4 மணிக்கு தான் லே வந்தோம்.
வந்துட்டு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சமைச்சிட்டு அப்படியே தூங்க போயாச்சு. அதாவது டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி வந்து ரோடு மந்தனால போமா என்னன்னு சொல்லிட்டு லேட் நைட் வரையும் டிஸ்கஸ் போச்சு. இவனுக்கு செம்மையாக இருக்குவாங்க இந்த இடம். ஸோ டிஸ்கஷன் போயிட்டு மார்னிங் வரையும் ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் பிளானு. பட்டு மார்னிங் வந்து திடீர்னு ஒரு புத்துணர்ச்சியில் நம்ம ஏன் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகக்கூடாது, 2 நாள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. லேயை வந்து அப்பர் பார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியாச்சு. யார்கிட்ட பேசினாலும் நீங்கள் ஆஃப் சீசனில் வந்திருக்கீங்க, இந்த டைமில் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர யாருமே வெல்கம்ஸ் பண்ணல நம்மளை. அண்டு எல்லாருமே ரிஸ்கின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கருத்துங்களா வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு ஹையஸ்ட்டு மோட்டரபிள் பாஸ் அப்படின்னா வண்டியிலே வந்து 2வது அதிகமான உயரத்துக்கு செல்லக்கூடிய இடம். ஓகேங்களா? இப்போ தான் ரீசெண்டாக உம்லிங்லா டெவலப் ஆச்சு. இந்த உம்லிங்லா டெவலப் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கருத்துங்களா தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். கருத்துங்களாங்கிறது வந்து லேலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கருத்துங்களா தாண்டி தான் நீங்கள் வந்து நூப்ரா வேலி போகணும். நூப்ரா வேலியில் என்ன அந்த சைடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நூப்ரா வேலினாலே உங்களுக்கு வந்து டிஸ்கித்து, ஹண்டரு, டுக் இருக்கு. இங்கே ஒருத்தர் கார் பார்க் பண்ணி கவர் போட்டு வச்சிருக்காரு. ஸ்னோவெல்லாம் ரோட்டில் பிடிச்சிருக்குங்க. ஸோ இதனால தான் வந்து இது வந்து ஆஃப் சீசனுக்காங்க, ஸ்லிப்பரி ஆயிரும்னு. வந்துவிட்டது ஆஃப் ரோடு. ஸோ டிபிக்கல் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரோடெல்லாம் இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, இருட்டுறதுக்குள்ளே வந்துடணும் போலையே, ரொம்ப ரிஸ்கிங்க. சொன்னால் நைட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் பார்த்து பிளான் பண்ணணும். நம்ம வந்து 5 மணிக்கு வந்து லே இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கணுங்க. ஸோ 5 மணிக்கு லேயில் இருக்கணும்னா நம்ம வந்து இப்போ 11:30 கிளம்பணும். இந்த 11:30லேருந்து பாதியாக பிரிச்சுக்கணும் போகிற டிஸ்டன்ஸை. ஸோ பிரிச்சுட்டு உதாரணத்துக்கு 6 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3 மணி நேரம் அப்பு பண்ணணும், 3 மணி நேரம் டவுன் பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணிட்டு ரிட்டர்ன் லே வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இந்த இருட்டுறதுக்குள்ளே வர்றது. ஏன்னா இந்த ரோடெல்லாம் வந்து அட்வைசபிள் இல்லை ஸ்னோ டைமில், ஸ்னோ ஹிட்டிங்கெல்லாம். கிலோமீட்டர் தான் ரொம்ப கம்மி தாங்க. சாண்ட் டியூன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 117 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் அதுக்கே வந்து 3 மணிக்கு அடிக்குது. இங்கே பாருங்க, மேலே வந்ததுக்கப்புறம் -6 போடுறேன் பாருங்க. செம ஒருத்துங்க. அப்படியே லிட்டரலாக மேலே இருக்கும், வானத்துக்கு மேலே அந்த மாதிரி. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அதான் மேகம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி லெஃப்டில் ஏறுதுங்க. இங்கே ஒரு லாரி ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ அங்கே தான் நம்மளும் போக போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கர்துங்கலாக்கு வந்து 21 கிலோமீட்டர் தான்.
45 நிமிஷம் கிட்ட காமிக்குது. ரோடு நல்லா இருந்தால் சல்லுன்னு போயிடலாம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கர்துங்களா போகிற வழியில் கர்துங்களா அங்கே இன்னும் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து செக் போஸ்ட்டு, அங்கே வந்து என்ட்ரி ஒட்டு ஸ்டிக்கரு வேஸ்ட் பண்ணிட்டா இப்படி சொல்லிவிட்டேன். ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் எங்கே நம்ம ஸ்டிக்கரை விட்டேன். ஸோ செக் போஸ்ட்டில் வந்து ஒரு பேசிக் என்ட்ரிங்க. எங்கேருந்து வரோம், யார் யார் போகிறோம், எத்தனை பேர் போகிறோம், ஆனா பெண்ணா, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ கீழெலாம் பாருங்கள் ஐஸ் குளிருதுங்க. இவன் அப்போயே இப்படியே நிற்கிறான். என்ன வேணுமா? ஏண்டா டேய் சோனாமுத்தா நல்லா இருக்கியடா. ஏண்டா உங்களுக்கு என்னடா எல்லாம் கரெக்டாக செக் போஸ்ட் இருக்க இடத்துல பூரா ஒரு தங்கிடுறீங்க, சாப்பிட்றீங்க. குளிர்லையாடா உனக்கெல்லாம்? டேய் அப்பா நமக்கு குளிருதுங்க. அவன் குளிராமல் நிற்கிறான். -7 -7ங்க. இங்கே பாருங்கள் -7 நமக்கு குளிருது. அவன் நல்லா நிற்கிறான் ஜம்முன்னு. உள்ளூர்காரன் இல்லை. ஸோ பாருங்கள் செக் போஸ்ட்டில் சொன்னாங்க இந்த ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணாங்களாம் காலையில். ஃபுல்லாக ஸ்னோஃபால் இருந்துச்சா. ஸோ வந்து காலை கிளியர் பண்ணாங்க. அவங்க பாருங்கள் எதையுமே மதிக்கவே மாட்டேங்க. இல்லை இவங்க பெரிய ரவுடியாக இருப்பாங்க போல், எந்த ஒரு லோக்கல் தாதாவா போல். ஸோ பார்த்தீங்கன்னா காலைல கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணிட்டு ஸ்னோன்ற இடத்துல லைட்டாக மண்ணு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்லிப்பர் ஏறக்கூடாது ரோடுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -10 காமிக்குது. 11 -11 காமிக்கிங்க வண்டியில். கிளாரிட்டிக்குன்னு தெரியாது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 நிமிஷம் தான். ஸோ அப்படியே போவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 350 மீட்ரு தாங்க. ஸோ 350 மீட்டருக்கு முன்னாடி இருந்தே இப்படி தாங்க இருக்குது அந்த கர்துங்களா பாஸோட லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ நான் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு காமிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும் தான் காமிக்கிறேன். ரைட்டு திரும்பணுன்னே கர்துங்களா பாஸ் தான். யாருமே இல்லை பாருங்க, நம்ம மட்டும்தான் கிடக்கும் செவ்வாழை மாதிரி. செவ்வாழை இந்த ரைட்டில் போடு கொட்டா எடுக்கும். ஸோ இதை தான் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துருப்பீங்க. வெல்கம் யூ டு த டாப் ஆஃப் த வேர்ல்ட் மைட்டி கர்துங்களா ஆட்டிடியூட். 17,982 அடி உயரத்தில் இருக்கிறோம். லெஃப்டில் மிலிட்ரி கேம்ப் இருக்குது. சரி எங்க ஷூவெல்லாம் போட்டுட்டு போய் வெளில இறங்குவோம், இல்லைன்னா செத்துருவோம். ஏன்னா -9 -9 ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கர்துங்களா வந்துட்டோங்க. ஸோ அப்படியே இங்கிட்டு போனோம்னா திஸ்கித்து அப்படியே நூப்ரா வழியெல்லாம் வரும். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நூப்ரா வழி தான். அப்படியே போனால் திஸ்கித்து அண்டர் எல்லாம் வரும். ஸோ மணி இது பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இங்கே வர்றதுக்கே லைட் ஆகிடுச்சு. இனிமேல் இங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம், ரிட்டன் வரவே முடியாது. ஸ்னோ பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து அப்நார்மலாக இருக்குங்க நமக்கு. சரி வாங்க வந்ததுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஸோ கர்துங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதே ரொம்ப ரேருங்க. எப்பயுமே செம பீக்கான க்ரௌடில் இருக்கும். இது ஆஃப் சீசனுங்க. வெளியில் இறங்குனா அந்த குளிருதுங்க. எப்படி இருக்கு? செம்ம கூலிங்கு. ஆக்சுவலாக இந்த கூலிங்க்கு ஒர்த்து தான். பட் ஆனால் முடியலைங்க. வெளியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியலை.
பட் ஆனால் இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஆர்மி பாருங்கள் அசால்ட்டாக நிற்கிறாரு, பழகிருச்சு அவருக்கு. நடுக்கம் குட்டுக்குதுங்க, நடுக்கம் குட்டுக்குது. யாரையுமே காண பாருங்க, ஒரு டூரிஸ்ட் இல்லை பாருங்க. ஸோ இதை தான் வந்து ஆஃப் சீசன், இனி யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா மார்னிங் தான் வந்து ஸ்னோ கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லா இடம் ஸ்னோ தான். போயிட திருப்பி காமிக்காம பாருங்க உங்களுக்கு ஸ்னோ ஃபுல்லாக. ஓகேங்க. ஸோ மணி அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1. இனி நம்ம சாப்பிட்டு ஒரு 2000. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ரிஸ்கியான ரோட்டில் கண்ணி உடனே ரிஸ்கிட்டு போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வயசு இருக்குது, ஆனால் உயிர் முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிஸ்கித் ஹண்டர் எதுவும் போகிற மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்னா இங்கே வந்து செம்ம குளிருது. ஸோ அதனாலே வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இங்கேருந்து மறுபடியிலே போவோம் வீட்டு ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைச்சிட்டு நாளைக்கு என்ன பிளான்னு பார்ப்போம். இந்த பக்கம் வியூவை பாருங்கள். ஸோ இவ்வளோ பனி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ ப்ரெட்டு சாப்பிட்டோம், காஃபி குடித்தோம். ஸோ இங்கே பாருங்கள் பனியை பாருங்கள். ஸோ வெளிப்படையாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குங்க இங்கே. ஸோ பனி நேரத்தில் வந்து ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏரில். ஸோ டென்ஸாக இருக்கனால ஆக்சிஜனே இல்லைங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு விட. இந்த மூமெண்ட்டே இல்லை பார்த்தீங்களா, லோக்கல் மக்கள் கூட மூமெண்ட் கம்மி தாங்க இந்த பக்கம். பட் திஸ் இஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒன் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணலாம். சின்ன வயசுலேயே பண்ணுறதாங்க. இனிமேல் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் பண்ணோம்னா, பெரிய ஆள் இந்த சென்ஸ் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் பண்ணோம்னா என்ன மாதிரி உடம்பு சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. இப்போயே கொஞ்சம் மூச்சு பயமாகுது. இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கே தெரியும், இவன் இவ்வளோ சொல்கிறேன் அவ்வளோ மூச்சு வாங்குதான்னு. நான் எடிட் பண்ணல எனக்கே தோணலாம். பட் ஆனால் உண்மையிலே ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் படி இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக மூச்சு வாங்குது. எவ்வளோ டிகிரி? -10ங்க. இங்கே பாருங்கள், வண்டியே அந்த இது கிடைக்காம குதிக்குதுங்க. இது எங்கே தான் இருக்காங்க, எங்கே தான் போகிறாங்க, யாரா நீங்கள், என்னடா வேணும், ஏன்டா இப்படி ஓடிட்டு திரியிறிய? டேய் என்ன எப்படி இருக்கீங்க? உங்களை உக்கிரமாக இருக்கீங்களா? டேய் பயமாக இருக்கடா உங்களை பார்க்க. எங்கடா போகிறீங்க? என்னடா வேணும்? பேசாமல் பனியில் ஏன்டா அப்படி திரியிறீங்க? ஒரு இடத்துல கடங்களேண்டா, பேசுகிறதும் புரியாது உங்களுக்கு. ஸோ கருத்தங்களாலேருந்து ரிட்டர்ன் போகிறாங்க லேக்கு. இது போயில காமிக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் போகிற வழி சரிங்களா, இங்கே வந்து எனக்கு பெருசாக குளிரில், பட் ஆனால் ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அப்டேட்டுங்க, நம்ம லே வந்துட்டோம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. ஸோ 3 மணி ஆகுது. இப்போ யோசனை, இப்போ நாளைக்கு வந்து பேங்காங் வந்து ரொம்ப டஃப்புங்கிறாங்க. இங்கே அந்த சைட்லாம் ரொம்ப ஸ்னோ இருக்கும், ஸ்லிப்பர் அதிகமாகுங்கிறாங்க. ஸோ 3 தான் ஆகுது. ஸோ இப்போ பெட்டர் பிளான் என்னென்னா கார்கில் போகிறது ரிட்டன். ஓகேங்களா, கார்கில் போயிட்டு அங்கேருந்து ஜோசிலா வழியாக நம்ம வந்து இந்த லடாக் விட்டு வெளியில் போகிறது தான் பெஸ்ட்டு பிளான் இப்போதைக்கு. ஏன்னா லடாக்லேருந்து அவுட் வந்து ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேலேருந்து மணாலி ரூட்டு க்ளோஸ்டு மந்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம இருந்ததுக்கு கருத்துங்களா பார்த்தாச்சு. ஸோ கருத்துங்களா பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம இதில் போகிறோம். இதில் இந்த ஒன்றுக்காக இன்றைக்கி இருந்தோமே அப்படின்னு நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு கீழே கட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இந்த குளிர்லையும் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஏன்னா சார்ஜ் போட்டிருக்கேன், மேப் ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ளஸ் வெயில் இங்கே கொஞ்சம் நல்லா தான் அடிக்குது சொல்லியிருந்தேன் கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லேலேருந்து மணாலி ரூட் பார்த்தீங்கன்னா உப்சி, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த உப்சி வந்து 7 to 1 தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த உப்சிக்கு அப்புறம் வந்து ரூட் வந்து ரொம்ப டஃப்பு. மணாலி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்னோஃபால் இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணாமல் இருக்குது.
ஸோ அந்த ரூட் வந்து சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அவ்வளோதான். ஸோ அதனால பெட்டர் ரூட் வந்து ஜோசிலா பாஸ் தான். ஏன் ஜோசிலா பாஸ்னால் ஆர்மி மூவ்மெண்ட் இருக்கும், அதே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணையில் நம்ம வந்து நாளைக்கு பேங்காங் போகிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லைங்கிறாங்க இங்கே இந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட இப்போ தான் ஃபோனில் பேசினப்போ. ஸோ இப்போ பெட்டர் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வே பண்ணணும்னா இந்த ரோடு பந்த் ஆகிறதுக்குள்ளே, இந்த ஜோசிலா ரோடு வந்து பந்த் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அவுட் ஆகி ஆகணும். மேபி இன்னும் 1 வீக் ஆகலாம், இல்லை 2 வீக்ஸ் ஆகலாம், இல்லை நாளைக்கு கூட பந்த் ஆகலாம். அது வந்து வெதர் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பெட்டர் பிளான் வந்து இன்றைக்கி நம்ம கார்கில் போயிட்டு ஸ்டே போட்டுட்டு நாளைக்கு ஜோசிலா பாஸ் வழியாக அவுட் ஆகிறது தாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரி கிளம்புவோம், பார்ப்போம் எப்படின்னு. இங்கேருந்து 217 கிலோமீட்டருங்க, 4 மணி நேரம் 40 நிமிஷம். 7:36 போகணுன்னு காமிக்கி 5:30 இருட்டிடும். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், ஸ்டோன்லாம் கீழே விழுறதுக்கு. அந்த 100 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் வந்து கார்கில் போயிடலாம். கார்கில் போயிட்டு அங்கே ஸ்டே ஆப்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட எப்போ ஜோசிலா பாஸ் வந்து அலோடுன்னு கேட்போம். அதாவது அந்த சைடு சோன்மார்க்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து நீங்கள் லே வந்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு தான் அலோடு. இதே லேலேருந்து நீங்கள் ஸ்ரீநகர் போயில ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, அந்த டைம் தான் அலோடு. ஸோ பெட்டர் நம்ம அங்கே போய் நின்று கேட்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதான் இப்போதைக்கு பிளான் பண்ணி கிளம்ப போகிறோம். ஸோ அப்படியே அந்த வேலை டீசலை மட்டும் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப போகிறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து லடாக் வர்றப்ப இந்த வின்டர் தவிர்த்துட்டு ஆட்டம் சீசனில் வந்துட்டு அப்போ வந்து பேங்காங்கு, உம்லிங்லா, இமாச்சல் அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து தேவைக்கு அதிகமாகவே பணியை பார்த்தாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சமாக கிளம்புவோம். ஏன்னா இங்கே இருக்க மக்களே வந்து நம்ம ஹோட்டலில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டே என்ன வந்து டெல்லி போயிடுவாங்களாம் இன்னும் ஒரு 10 நாளில். ஏன்னா இங்கே குளிர் அவ்வளோ குளிராம். ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா -16. ஸோ அவ்வளோ குளிர் இருக்குது இப்போ. ஏன்னா தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த எப்படின்னா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆக முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீசல் ஃபில் பண்ணியாச்சு. இந்த லேக்கு வந்து ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம தான் ஓட்ட போகிறோம் கொஞ்சம் தூரம். நைட்டுக்கு மேலே ஜியோ ஓட்டுவாப்பில் கிளம்புவாங்க. Later that same evening. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கார்கிலுக்கு வந்து 110 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 மணி நேரம் 26 நிமிஷம் காமிக்குது. ஒரே அடி அடிச்சிடலாம் தான் பிளானு. அதுக்கப்புறம் ஜோசிலா பாஸ் எப்போ வர்றாங்கன்னு தெரியல. ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து 2.25 மணி நேரத்தில் இங்கே இருங்க ஃப்ரோசன் ஆகிருக்கு பாருங்க தண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் இது வரையும் நம்ம ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் இது வரையும் வந்திருக்கோம் நம்ம லேலேருந்து டுவர்ட்ஸ் கார்கில் ரூட்டை. ஸோ போயிட்டு நைட் டின்னர் வேறு ஏதாவது சமைக்கணும். அப்படியே இல்லை ஸ்ரீநகர் விட்டாங்கன்னா சமைக்க மாட்டோம், எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். இன்கேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் சமைச்சு சாப்பிட்டு தூங்க போகிறோம். இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் ரூட்டு வந்திருப்போம். ஸோ அந்த ட்ராவலில் மட்டும்தான் நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம் மத்தியான சாப்பாடு. அதுக்கப்புறம் ஸ்ரீநகர்லேயும் சாப்பிட்டதில்லை, ஸ்ரீநகர்லேருந்து கார்கிலையும் சாப்பிட்டதில்லை, கார்கில்லேருந்து இங்கே சாப்பிட்டதில்லை, எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. இங்கே பாருங்கள் மணி வந்து 5:52 சரிங்களா. பெண்டை பாருங்கள், பயங்கரமான பெண்டுங்க எல்லாம் பாருங்கள். நல்லா முறுக்கு சுற்றுற மாதிரி இருக்குது, முறுக்கு சுற்ற தெரியாதவே. இங்கே பாருங்க, லிட்டில் ரிஸ்கி தான். இதில் 10வது வரைக்கும் -5 இருக்குங்க. அப்படியே லெஃப்ட்லலாம் ஃபாகி ஆயிடுச்சு கண்ணாடி, அப்படியே உள்ளே இறங்குது ஜிப்புன்னு கூலிங்.
எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க.